ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சீசன், ஸோ செஞ்சு பாருங்கள். தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் தனியாக வறுத்து ஆற வச்சு நல்லா கொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளிக்கு தான் அளவு சொல்லியிருக்கேன். ஸோ நான் 1 கிலோ தக்காளியை லாங் பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பேனில் 50 ml ஆயில் விட்டு கட்டி பெருங்காயம் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு ஒரு லெமன் சைஸ் புளி, உப்பு இதெல்லாம் போட்டு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 1 ஹவருக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த தண்ணி இதில் போயிடும். இதை நல்லா கூல் டவுன் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி மொத்தமாக போன பிறகு உங்களுக்கு ஸ்மூத்தாக தக்காளி ஊறுகாய் வேணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் எனக்கு ஸ்மூத்தாக வேணுன்றதுனால அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணாம் அந்த மாதிரியே இருந்தால் ஓகேனா அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு இதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் போட்டு ஹீட் ஆன பிறகு கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ்க்கு நல்லா கலரி விட்டு லிட்டு போட்டு அப்பப்போ கலரி விட்டு குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எவாப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு கலரி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வீட்டிலேயே அரைச்சிருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா குக் ஆன பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கிறதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 2 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதான், தக்காளி ஊறுகாய் ரெடி. உங்களுக்கு பெருங்காயம் வேணும் பவுடராக போடணுன்னா எண்ணெயில் போடாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடுகு போடும் போது கூட போட்டுக்கலாம். இதை சுட சுட சாதத்தோட அப்புறம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் ஹார்ட். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.